முக்கிய செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டி. வி.சி. சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிப்பு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எஃப்ஐஆர் விவகாரம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலின் பகிரங்க சவால். தந்தை பெரியார் குறித்து அவதூறு பேச்சு. சீமான் மீது நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆபாச பட நடிகைக்கு முறைகேடாக பணம் கொடுத்த வழக்கு. சிறை தண்டனை அபராதம் ஏதுமின்றி டொனால்ட் ட்ரம்ப் விடுவிப்பு. வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக திமுக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு EVKS இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரது திடீர் மறைவை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வென்றார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த இளங்கோவனும் கடந்த மாதம் மறைந்ததை அடுத்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக காங்கிரஸ் வசம் இருந்த அந்த தொகுதியில் தற்போது திமுக போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, காங்கிரசின் தேசிய மாநில நிர்வாகிகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். திரு செல்வ பெருந்தகையின் அறிவிப்பை அடுத்து திமுக சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்த நிலையில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு வி.சி. சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் புகார் அளித்து 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தாம் கூறியதை தவறு என்று நிரூபிக்க முடியுமா என்று எதிர்க்கட்சித் தலைவருக்கு சவால் விடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வி எழுப்பினால் எதற்காக பதறுகிறீர்கள் என்று வினவினார். அதற்கு பதிலளித்து பேசிய திரு ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவில்லை என்று கூறினார். குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்று தருவோம் என உறுதியளித்த அவர் இதையே மீண்டும் மீண்டும் பேசினால் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை பிரச்சனையை தொடங்க வேண்டியிருக்கும் என்று தெரிவித்தார். பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்து 24 மணி நேரத்தில் 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக திரு பழனிசாமி கூறினார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் பொள்ளாச்சி வழக்கில் புகார் அளித்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். அதே சமயம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் புகார் அளித்தவுடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அடுத்த நாளே குற்றவாளி கைது செய்யப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆனால் பொள்ளாச்சி விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு 24 மணி நேரத்தில் 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதுதான் உண்மை என்று திரு பழனிசாமி கூறினார். ஆனால் புகார் அளிக்கவே 2 ஆண்டுகள் ஆனதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் புகார் அளித்த 12 நாட்களுக்கு பிறகே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமெனில் தாம் கூறியதற்கான ஆதாரத்தை பேரவைத் தலைவரிடம் இன்று வழங்குவதாக திரு ஸ்டாலின் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் தம்மிடம் இருக்கும் ஆதாரத்தை வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் இதற்கு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சித் தலைவர் மௌனம் காத்தார். நீட் தொடர்பான மற்றொரு விவாதத்தில் நீட் தேர்வை ஒன்றிய அரசுதான் ரத்து செய்ய முடியும் என்ற முதலமைச்சர் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மதுரை KK நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த 9ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய திரு சீமான் பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவரது பேச்சு சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதாக தெரிவித்துள்ள மனுதாரர், சமூக நீதிக்காகவும் பட்டியலினத்தவர்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் பெரியார் என்று கூறியுள்ளார். ஆனால் பெண்கள் மத்தியில் பெரியார் குறித்து தவறான கருத்துக்களை திணிக்கும் வகையில் பேசியுள்ளதாகவும் அடிப்படை ஆதாரம் இன்றி திரு சீமான் பேசியதால் தேவையற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எழுந்துள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. திரு சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் வழக்கு பதியப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே புகாரின் அடிப்படையில் திரு சீமான் மீது மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி திரு நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது திரு சீமான் மீது கிரிமினல் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இதனை பதிவு செய்த நீதிபதி திரு சீமான் தெரிவித்த கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் உள்ளதாக அதிருப்தி தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் மதுரை அண்ணா நகர் காவல்துறை மனுதாரரின் புகார் மனுவை பெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 20ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.
ஆபாச பட நடிகை ஸ்டோர்மி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்த வழக்கில் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்பை நிபந்தனையின்றி நீதிமன்றம் விடுவித்துள்ளது. 2016 நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் போட்டியிட்டார். இந்த தேர்தலுக்கு முன்பு ஸ்டோர்மி டேனியல்ஸ் என்ற ஆபாச பட நடிகையுடன் இருந்த தொடர்பை மறைப்பதற்காக அவருக்கு $1,30,000 வழங்கியதாக ட்ரம்ப் மீது புகார் எழுந்தது. இதனை ட்ரம்ப் மறுத்து வந்த நிலையில் மன்ஹாட்டன் நடுவர் மன்றத்தில் கிரிமினல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி என்று கடந்த மே மாதம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவருக்கான தண்டனை விவரங்கள் ஜனவரி 10 அறிவிக்கப்படும் என நீதிபதி ஜுவான் எம் மெர்சன் தெரிவித்திருந்தார். இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ட்ரம்ப் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் தண்டனை விவரங்கள் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசு வழக்கறிஞர் ஜோஷ்வா ஸ்டிங்லாஸுடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆஜரானார். தீர்ப்பை வாசித்த நீதிபதி இந்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளிதான் என்று உறுதி செய்தார். எனினும் அவருக்கு சிறை தண்டனை அல்லது அபராதம் என எதுவும் இன்றி நிபந்தனையின்றி விடுவிப்பதாக நீதிபதி அறிவித்தார். அடுத்த 10 நாட்களில் ட்ரம்ப் பதவியேற்கும் சூழ்நிலையில் இதுதான் ஒரே சட்டப்பூர்வ தண்டனை என்று நீதிபதி ஜுவான் மெர்சன் கூறினார். ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு எந்த சிரமமும் இன்றி செல்லலாம் என்றாலும் அவரது பதிவேடுகளில் இந்த வழக்கில் குற்றவாளி என பதிவு செய்யப்படும். இதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க வரலாற்றில் குற்றவியல் தண்டனை பெற்ற முதல் அதிபராக வெள்ளை மாளிகையில் பணியாற்றுவார். இந்த தீர்ப்பு வெறுக்கத்தக்க ஏமாற்று வேலை என்று குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு $1 மில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் இமேஜின் TN என்ற பெயரில் நடந்த தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டின் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக கலந்து கொண்ட திரு உதயநிதி தகவல் தொழில்நுட்பம் தொழில்துறைக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். நாட்டில் அதிக புத்தாக்க தொழில்களை உருவாக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று அவர் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பத் துறையில் மகளிர் அதிக அளவில் பங்காற்றி வருவதாகவும் $1 மில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் திரு உதயநிதி கூறினார். இந்த விழாவில் பேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன், AI டிஜிட்டல் தொழில்நுட்பம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். 2 நாட்கள் நடந்த மாநாட்டில் தொழில் நிறுவனங்கள், வல்லுநர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றதாக அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் தேசிய நிறுவனங்களும் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் அதிக அளவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு பழனிவேல் தியாகராஜன் கூறினார். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆய்வுகள் மற்றும் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்வது தொடர்பாக மாநாட்டில் கலந்து கொண்ட நிறுவனங்களுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படும் என்று பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை உறுதியளித்திருப்பதை ஏற்க மாட்டோம் என்று மேலூர் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, மீனாட்சிபுரம், எட்டிமங்கலம், மாங்குளம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தாவின் கிளை நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வல்லாளப்பட்டியில் போராட்டம் நடத்திய கிராம மக்கள் மத்தியில் நேற்று பேசிய திரு அண்ணாமலை டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் போராட்டத்தை கைவிடுமாறும் கேட்டுக்கொண்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் திரு அண்ணாமலையின் பேச்சு மத்திய அரசின் பேச்சு அல்ல என்றும் இது பாஜக மாநில தலைவரின் கருத்து என்றும் விமர்சனம் செய்தனர். சுரங்கத்துறை மந்திரி தமிழகம் வரும்போது எங்களுக்கு ஒரு முழுமையான ரத்து என்றதை சட்டப்பூர்வமாக எப்படி சுரங்கத்துறை மந்திரி நடைமுறை பின்பற்றி 7 அறிவித்தாங்களோ, அந்த இந்துஸ்தான் சிங்கு கொடுத்தாங்களோ, அதை மீண்டும் ரத்து என்று அறிவிக்க வேண்டும். சட்டப்பூர்வமாக இருக்க வேண்டும். அது பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்போதான் அது முழுசாக ஏற்றுக்க முடியும். வாய்மொழி உத்தரவு செல்லாது. டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்படும் என்று மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று மேலூர் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் பல்லுயிர் தலமாக இருக்கும் அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளை பாதுகாக்க தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் கூறினர். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய சுரங்க அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவையில் யானை வழித்தடத்தில் மண் எடுத்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை வனப்பகுதியை ஒட்டிய யானைகள் வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளுவதை தடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார், திரு பரத சக்கரவர்த்தி ஆகியோர் சம்பந்தப்பட்ட பகுதியை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவிட்டிருந்தனர்.
அதன்படி ஆய்வு செய்த மாவட்ட நீதிபதி கோவை மதுக்கரை, கரடிமடை உள்ளிட்ட இடங்களில் 5 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு மண் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதிகளில் உள்ள செங்கற்சூளைகள் செயல்பாட்டில் உள்ளது போல் தெரிவதாக கூறி அறிக்கை அளித்திருந்தார். தமிழக அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் 2023ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு நவம்பர் வரை சட்டவிரோதமாக மண் எடுத்தவர்களுக்கு 119 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மண் அள்ளும் விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் முறையாக புலன் விசாரணை நடத்தப்படவில்லை என அதிருப்தி தெரிவித்திருந்த நீதிபதிகள் மண் யாருக்கு அனுப்பப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா, சுற்றுச்சூழல் பாதிப்பை சரிசெய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் மாவட்ட நீதிபதி மற்றும் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை பரிசீலித்த நீதிபதிகள் மண் அள்ளப்பட்டது தொடர்பாக விசாரிக்க IPS அதிகாரிகள் திருமதி நாகஜோதி, திரங் செஷாங் சாய் ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டனர். இந்த சிறப்பு புலனாய்வு குழு நிலுவை வழக்குகளுடன் பின்னணியில் உள்ள சதி குறித்தும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மண் கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்ட அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தானியங்கி கண்காணிப்பு நடைமுறையை உருவாக்கி மண் கொள்ளையை கண்காணிக்க அறிவுறுத்தினர். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு மக்கள் படையெடுத்ததால் GST சாலை நெரிசலில் சிக்கியது. சனி, ஞாயிறு, போகி, தைத்திருநாள், காணும் பொங்கல், மாட்டுப் பொங்கல் என 9 விடுமுறை நாட்கள் அடுத்தடுத்து வருகின்றன. இதனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிக்கும் பிற மாவட்ட மக்கள் குடும்பத்தினருடன் சொந்த ஊர்களில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட நேற்று மாலை முதல் செல்லத் தொடங்கினர். நெரிசலை குறைக்க தமிழ்நாடு அரசு சார்பில் 22,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் இருந்து நாள்தோறும் இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 5,736 சிறப்பு பேருந்துகள் பல்வேறு பகுதிகளுக்கு செல்கின்றன. இதுபோல பிற பகுதிகளிலும் சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் நேற்று மாலையிலேயே கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நள்ளிரவு வரை அந்த பகுதியை மக்கள் தலைகளாக காட்சி அளித்தன. பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு ஊருக்கு போகிறதுக்காக வந்தோம். இங்கேருந்து வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சேதாப்பட்டிலேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. டிராஃபிக், அவ்வளோ டிராஃபிக், எல்லா டிராஃபிக்கையும் பொறுத்துக்கிட்டு வந்துருக்கோம். இங்கே வந்து அப்போ பஸ்ஸுக்கு நிற்கணுமா இருக்குது. ஏறி ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கிறோம். அது அந்த பஸ்ஸில் ரிசர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இருங்க பார்த்துக்கிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ் நிறைய விட்டுருக்காங்க. இது விட்டாங்க, கூட்டமும் அதிகமாக இருக்குது. பஸ்ஸும் ஃபுல்லாக தான் இருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். போனா போதும்னு இருக்கு. ஏன்னா அந்த அளவு கூட்டம் அதிகமா இருக்கு. புக் பண்ண டைமுக்கு கரெக்டா வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து சென்னை வாசி தான், ரொம்ப பஸ்ல டிராவல் பண்ண மாட்டேன். இப்போ 11:30 மணிக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ பஸ்ஸை போட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மாதவரம், பூவிருந்தவல்லி, திருவொற்றியூர் என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கார், இருசக்கர வாகனம் என சொந்த வாகனங்களில் ஏராளமானோர் குடும்பத்துடன் தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுத்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நெரிசலில் சிக்கி தவித்தது. இதனால் பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பியவர்களின் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. கிளாம்பாக்கம் பேருந்து முனையில் இருந்து பேருந்துகள் வெளியேற முடியாமல் வரிசையாக அணிவகுத்தன. மக்கள் கூட்டத்தால் வண்டலூர், கிளாம்பாக்கம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சென்னையில் நுழைவு வாயிலாக உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் காத்திருந்து சென்றன. இதுபோல எழும்பூரில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட விரைவு ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் கூட்டம் அலைமோதியது. படிக்கட்டுகளில் பெண்களும் இளைஞர்களும் ஆபத்தை உணராமல் தொங்கிக் கொண்டு பயணம் செய்யும் அவலம் நேரிட்டது. ஏம்மா எப்படி போவா? என்ன இது? நீண்ட நேரம் காத்திருந்தும் இடம் கிடைக்கவில்லை என்று கூறிய ரயில் பயணிகள் விழா காலங்களில் கூடுதலான முன்பதிவு இல்லாத பெட்டிகளுடன் கூடிய ரயில்களை இயக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதுபோல மதுரை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் மக்கள் சாறை சாறையாக சொந்த ஊர்களில் தைத்திருநாளை கொண்டாட புறப்பட்டு சென்றனர்.
தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளில் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழா களை கட்டியது. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் வேட்டி சேலை கட்டி வந்த மாணவ மாணவிகள் பொங்கல் வைத்து குத்தாட்டம் போட்டனர். சேலத்தில் உள்ள கல்லூரி வளாகத்தில் மாட்டு வண்டியில் ஊர்வலம் சென்ற மாணவர்கள் உற்சாக நடனத்துடன் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் விளையாடினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பிரம்மாண்டமான முறையில் எழுத்து வடிவில் தை திருமகளே வருக என மாணவ மாணவிகள் அணிவகுத்து நின்றனர். பின்னர் ஆடல் பாடல் என பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். தை திருமகளே வருகன்ற கான்செப்ட் நடக்குது. பொங்கல் வந்து எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் வேற லெவல்ல நடந்திருக்கு. நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. எங்களுக்கு லாஸ்ட் வருஷம் பொங்கல் இது வேற. நாங்க ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். நாங்க இந்த பொங்கல்ல வந்து இந்த தடவை புதுசா நிறைய கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கும்மி வள்ளி அந்த மாதிரி எல்லாம் இப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏன்னா நான் கேரளா நேட்டிவ். இங்க வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பொங்கல். பெரம்பலூரில் 10 அடி உயர பானை காட்சிப்படுத்தி திரைப்பட பாடலுக்கு மாணவிகள் குத்தாட்டம் போட்டனர். நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் கரும்பு தோரணங்களுடன் வண்ண கோலமிட்டு பொங்கல் வைத்து சூரியனுக்கு மாணவர்கள் படைத்தனர். திருச்சி புத்தூர் மாநகராட்சி பள்ளியிலும் பொங்கல் விழா களை கட்டியது. அறந்தாங்கி அருகே சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடிய கிராம மக்கள் கும்மி ஆட்டம், மியூசிக் சேர் உள்ளிட்ட விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர். விழுப்புரம், நெல்லை, பரமக்குடி உள்ளிட்ட இடங்களில் அரசு ஊழியர்கள் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். இனி வருவது உலகச் செய்திகள். அமெரிக்காவின் ஒரு பகுதியில் காட்டுத்தீ மக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் இன்னொரு பகுதியில் கடும் உறைபனி நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. அந்நாட்டின் தெற்கு பகுதியில் இருக்கும் டாலஸ், டெக்சாஸ் மாகாணங்களில் குளிர்காலங்களில் குளிர் உணரப்பட்டாலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததில்லை. இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு டாலஸ் மாகாணத்தில் சாலைகள், நீர்நிலைகள் என அத்தனை பகுதிகளிலும் பனிக்கட்டிகளாக மாறியுள்ளன. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து அங்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டாலஸ், டெக்சாஸ். அது லேக் மேல ஒரு லேயர் ஆஃப் ஐஸ் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. பின்னாடி பாக்குற வாலிபால் கோர்ட் வந்து கிட்டத்தட்ட 8 inches ஆஃப் ஸ்னோ ஏற்கனவே அக்யூமுலேட் ஆயிருக்கு. இது டெக்சாஸ்ல காமன் கிடையாது. இந்த ஸ்னோ ஸ்டார்ம் வந்துட்டு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஒருபுறம் காட்டுத்தீ மக்களை ஊரை விட்டே விரட்டியுள்ள நிலையில் மறுபுறம் உறைபனி மக்களை மிரள வைத்திருப்பது காலநிலை மாற்றத்தின் மோசமான முகம் என அமெரிக்க மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் புகார் அளித்து 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் தாம் கூறியதை தவறு என்று நிரூபிக்க முடியுமா என்று பழனிசாமிக்கு சவால் விடுத்துள்ளார். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.